ஆமா இது ஏன் பொடி வச்சு நீ எடுத்து நம்ம வாத்தியார் தானே வாங்கி கொடுத்தாரு. வாத்தியாரை வச்சுக்கலாம். நாங்கெல்லாம் மென்டலாம். முழுத்தா தந்திரபடியா மாறி இருக்கும் கங்காவப்பா. ராரா சரத்துக்கு ராரா எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா இப்படியா பண்ணுறீங்க? ஆம்பளையா இல்ல அறுவடை பத்தியா? இது ரொம்ப நாளா கம்பெனிக்கே சந்தேகமாக நாங்க 2 பேரும் பாம்பே போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டோம். அமாவாசைனா நாங்க 2 பேரும் மாறிடுவோம். மடையனூர் வந்துப்பா 2 பேரும் பணம் தூக்கி போடுவோம். நான் ஊஞ்சல் மேடை, அவர் அக்னி குளம், ஏரி கிழக்கு தன பேட்டரி வச்சு அந்த நீல
வாயா. நல்லா போய் கூட்டாட்டம். பூரா முட்டை பொண்ணை வெக்கா போற நாய் சிறப்புற மாதிரி சிறப்புற வெக்கா போறக்கார வந்து சூத்த தீ சிறப்பான். நான் பண்ணேன் வெக்காதான் வாரி போர் போட்டு வர சீக்காதரா சீத மீது நமக்கு தான் ஆபத்து. அவ்வளவு வெக்காவ வாரி போடுற இவ்வளவு நேரம் வெக்காவில மெலாங்க உம்மளை கருப்பு போனா என்ன எதனா ஷோ போட்டு செய்து கொள்ள முடியாது. திருமணம் என்பது எங்கள் அகராஜிலே கிடையாது. வேலை முடிஞ்சதா அழகன்னா அழக நல்லதானே எங்க போறா நீலமங்கலமா நீதிமன்றமா போவாங்கன்னா உனக்கு சாக்லேட்டு மம்மு முட்டாயி முட்டாயி என்னப்பா அம்மா தண்ணி போச்சு ஐஸ் போமா
போவாதன்னா ஆயாத வா அம்மாண்ட பாச்சு கொடுத்து நீதிமன்றம் சென்று மன்னரிடம் என்னை பற்றி சொல்லிவிட்டால் என் நிலைமை என்ன ஆகும்? பதவி பறி போய்விடும். பிச்சை எடுக்க வேண்டியது. அம்மாட ஒரு சான்ஸ் கேட்கும் வரப்பு மேலே உட்கார வச்சு கவலைப்படாதீங்க. உனக்கு ஒரு துன்பம் என்றா எனக்கு ஒரு துன்பம் என்றா ஏழை பெண்ணின் கற்பை சூறையாடி இருக்கிறார். நீதிமன்ற சண்டாதானே ஐயா நல்லா தானே இருந்தது. ஐயா உணவு ஐயா ஏழை பெண்ணின் கற்பை சூறையாடி இருக்கிறார். நீதிமன்ற சண்டானா நமக்குத்தான் ஆபத்து. அவளிருந்து தப்பிக்க வேண்டும் என்றா வழி மட்டும் கேட்காது. கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அப்படியா? தெரியுமா? என் கண்ணு முன்னாடியே வைக்க போற உள்ள தள்ளி போவான். அவன் வயிற்றுல குழந்தை பிறந்த உன்ன அப்பா கூப்பிடுவானா பட்டா என் பேர் மேல பயிர் யாரு எங்கேயும் போய் மாவாட்டத்தை அவளை நம்பும். சூத்தி யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். ஏழை பெண்ணாக பிறந்தாலும் கோழையாக பிறக்கவில்லை. இந்நாட்டு அமைச்சர் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை ஏழை பெண்ணாக இருப்பது திருமணம் கெட்டி மேல நம் இருவர் நம் இருவருக்கு சந்தோஷமாக திருமணம் நடந்து முடிந்து விட்டது. அப்படியா? திருமணத்திற்காக எத்தனை பேர்கள் வருகிறார்கள் பாருங்க. இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படியம்மா மனம் வந்தது? இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படியம்மா மனம் வந்தது? அம்மா சுகந்தி கண்ணை திறந்து பாருமா, அண்ணனை பாருமா, அண்ணனை பாருமா சுகந்தி. ஐயோ சுகந்தி, இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானம்மா. இந்த உலகமே என் தங்கச்சி என்று வாழ்ந்து வந்தேனே அம்மா. என்னை விட்டு சென்று விட்டாயே. இந்நாட்டு அமைச்சர் உடைய வாழ்க்கை சீரழித்து கொலை செய்து விட்டானே, உடைய வாழ்க்கை அழித்து விட்டானே தங்கச்சி. அம்மா தங்கச்சி, அம்மா நாட்டினிலே நீ பிறந்து சுடு காட்டினில் ஏற்படுத்தா. ஐயோ அப்பா, நாட்டினிலே நீ பிறந்து சுடு காட்டினில் ஏற்படுத்தா. தங்கச்சி நாட்டினிலே நீ
பிறந்து சுடு காட்டினிலே படுத்தார் பாட்டினிலே உன் துயரும் பாடிட ஏனோ வைத்தார் ஏட்டினிலே உன் கதையை எழுதிட்ட என் விதியோ எங்கிருந்தோ வந்த யமன் செய்திட்ட பெருந்ததியோ நாட்டினிலே நீ பிறந்து கூடும் காட்டினில் படுத்தார் பாட்டினிலே என் துயரவும் பாடிட ஏங்க வைத்தார் கண்ணை திறந்து பாருமா அண்ணனை கண்ணை திறந்து பாருமா அம்மா என் தங்கச்சி என்னை விட்டு போய்விட்டாளே அம்மா சொந்த பந்தம் எல்லாமே சோறுட்டி நான் வளர்த்தேன் சொத்து சுகம் வேண்டானே சொந்த மேலே நீ நினைச்சு சொந்த பந்தம் இல்லாம சோறு ஊட்டி நான் வளர்த்தேன் சொத்து சுகம் வேணான்னு சொந்தமென நீ நினைத்தேன் சொந்த பந்தம் இல்லாம சோறுட்டி நான் வளர்த்தேன் சொத்து சுகம் வேண்டானே சொந்தம் என நீ நினைச்ச அண்ணனை விட்டு நீ எங்கே சென்றாயோ அள்ளும் பகல் அவதிப்பட என்னடி மறந்தாயோ நான் வளர்த்த சீதனமே நான் இனிமேல் என்ன செய்வேன் நான் வளர்ந்து பாடுகிறேன் நீ எழுந்து ஓடிவா கண்ணீரில் நீராச்சி அந்த கடவுளும் பொய்யாச்சு நாட்டினிலே நீ பிறந்து தொடும் காட்டினில் என் படுத்தாய் பாட்டினிலே என் துயரும் பாடிட ஏங்க வைத்தார் தங்கச்சி கண்ணை திறந்து பாருமா அண்ணனை கண்ணை திறந்து தங்கச்சி தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பால தந்திருப்பார் அண்ணன் உன்னை அன்பாளே பாசப்பால் ஊட்டி வந்தே தங்கச்சி தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பால தந்திருப்பா அண்ணன் உன்னை அன்பாளி பாசப்பால் ஊட்டி வந்தே தாயிருந்து வளர்த்திருந்தார் தாய்ப்பாலை தந்திருப்பார் அண்ணன் உன்னை அன்பாலே பாசப்பால் ஊட்டி வந்தே பள்ளிக்கு நான் உன் அனுப்பி பின்னழகை ரசித்தேன் சட்டமலரி பேசி அம்மன் சட்டப்படி கொண்டானே நாட்டையால நீ பிறந்து காட்ட நீயும் அழுகிறார் நாடியமே தூத்துப்படி ஏமாற்றி நீயும் சென்றார் வாரிசு போயாச்சு இனி யாரிடும் வீண் பேச்சு நாட்டினிலே நீ பிறந்து தொடு காட்டினில் என் படுத்தார் தங்கச்சி பாட்டினிலே என் துயரோ பாடிட ஏங்க வைத்தார் தங்கச்சி ஐயோ, ஆண்டவா இது என்ன சோதனை ஆண்டவா என் தங்கச்சி என்னை விட்டு சென்று விட்டாலே அம்மா
இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானப்பா. இந்த உலகமே என் தங்கச்சென்று வாழ்ந்து வந்தேனே அம்மா. இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது? இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது தங்கச்சி? அம்மா, நான் சின்ன சிறு வயதாக இருக்கும் போதே நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை தான் அனாதையா விட்டு இருந்து விட்டாங்களம்மா. நீ ஆக்கிலும் இந்த அண்ணனுக்கு துணையாக இருப்பான்னு நினைத்தேனே அம்மா. நீயும் இந்த அண்ணனை அனாதையா தவிக்க விட்டு சென்று விட்டாயே தங்கச்சி. உனக்கு அழகான ஆடவனை பார்த்து திருமணத்தை முடித்து வைத்து நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே அம்மா. உடைய திருமண குலத்தை நான் பார்க்க முடியவில்லையே. உடைய பிண குலத்தை பார்க்கின்றேனே. உடைய பிண குலத்தை பார்க்கின்றேனே அம்மா. உடைய பிண குலத்தை பார்ப்பதற்கு இந்த பாவி நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டும். விட மாட்டமா, விடவே மாட்டேன். உன்னை கற்பழித்து கொலை செய்த கொடியவன் இந்நாட்டு அமைச்சர் அந்த கருநாகத்தை லேசில் விட மாட்டம்மா. இப்போது என் தங்கை சவத்தை தூக்கி செல்கின்றேன். இந்நாட்டு மன்னரை சந்திக்கின்றேன். என் தங்கையின் சாவிற்கு நீதி கேட்கின்றேன். என் தங்கையின் சாவிற்கு நியாயம் கேட்கின்றேன். தங்கா எழுதி வைப்பார் ஏட்டிலி. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆணவ திருப்பு, அது ஆணவ திருப்பு. தலைகுனிய வைப்பதா? சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆணவ திருப்பு, அது ஆணவ திருப்பு. மகேந்திரவர்மனுக்கு மகனாக பிறந்து என் நாட்டு இளவரசன் மதன் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரு தங்கை இருக்கின்றார். அவள் பைரவ மகேஸ்வரி. நாங்கள் இருவரும் அயல்நாடு சென்றோம். அனைத்து பட்ட படிப்பு முடித்து விட்டோம். இப்போது தாழக வந்திருக்கின்றோம். என் தந்தையும் என் அன்னையும் பார்க்க வேண்டும் என்று. இப்போதே எனது நாடு புறப்படலாம்.